இன்றைக்கு நம்முடைய பாடத்தினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால் பணம், மணி அப்படின்னு சொல்லும் பொழுது பணத்தினுடைய அந்த தன்மை என்ன, அதை எப்படி கையாள வேண்டும், எப்படி சம்பாதிக்க வேண்டும், பணத்தை குறித்து ஆண்டவர் மிக அதிகமாக பேசி இருக்கிறதை பார்க்கலாம். முதலாவதாக இந்த பணம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றத நம்ம படிக்க போறோம். தீ சேவகன் ஆனால் ஆபத்தான எஜமான். 3 விஷயங்கள் மூலமாக ஆண்டவர் இந்த பணம், இந்த உலக பொருட்களை எப்படி கையாளணும் சொல்லி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய பாடத்திட்டத்துல the biblical attitude towards money அல்லது the basic principle towards money, வேதாகம கண்ணோட்டத்தில் பணத்தை குறித்ததான அடிப்படை நோக்கம் என்று சொல்லி நம்ம படிக்க போறோம். பணம் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல பணத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், இரண்டாவது பணத்தை எப்படி செலவழிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும், மூன்றாவது பணத்தை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி இந்த உலக பொருட்களை நாம் எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதை தான் இயேசு இங்கே கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்தவர்களை வஞ்சிக்கிற 2 விஷயத்தை சொல்லட்டுமா? இங்கே ஒரு அனலஜி, ஒரு ஒப்புமையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அது என்னது அப்படின்னா, நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம், பணத்தை எப்படி கையாள வேண்டும். இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்வது இந்த கேள்வி, how to invest money beyond your brain. உங்கள் கல்லறைக்கு அப்பால் பணத்தை எப்படி முதலீடு செய்வது. நம்மை ஆளுகை செய்கிற ராஜாவாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து மத்தேயு சுவிசேஷத்தை படித்து கொண்டு வருகிறோம். மத்தேயு சுவிசேஷத்துல மொத்தம் 5 பிரசங்கங்கள், 4 செயல்கள் இருக்கிறது என்று சொல்லி நாம் படித்து கொண்டு இருக்கிறோம். அதோடைய தலைப்பை பார்த்துடலாம். மத்தேயு சுவிசேஷத்தில் 5 பிரசங்கங்கள். மலை பிரசங்கம் 5 முதல் 7 வரை, ஊழிய பணியின் போதனைகள் 10, உவமைகளின் போதனைகள் 13, சமுதாய வாழ்க்கையின் போதனைகள் 18, கடைசி கால போதனைகள் 24, 25. 5 sermons in Gospel of Matthew, the Sermon on the Mount 5 to 7 chapters, the missionary discourse 10, the parable discourse 13, the community discourse 18, the apocalyptic discourse 24 and 25. இதுல இயேசுவின் முதல் போதனையான மலை பிரசங்கத்தை படித்து கொண்டு வருகிறோம். மலை பிரசங்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதனுடைய வேத பகுதி என்ன, அதிகாரங்கள் 5 முதல் 7 வரைக்கும். இது சர்மன் ஆன் த மவுண்ட் என்று சொல்லி நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். சர்மன் ஆன் த மவுண்ட் அல்லது மலை பிரசங்கம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். 2 காரியங்கள், ஒன்று நல்ல குணங்கள், இன்னொன்று தவறான குணங்கள். ரைட் ஆட்டிடியூட்ஸ், ராங் ஆட்டிடியூட்ஸ். இதில் ஏற்கனவே நம்ம நல்ல குணங்களை படிச்சிட்டோம். 9 விதமான நல்ல குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமாக நம்ம படிச்சிட்டோம். கடந்த வாரங்களிலே தவறான குணங்களை துவங்கணும். இதனுடைய வேத பகுதி என்ன, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரைக்கும். இதற்கு ஒரு சென்ட்ரல் வேர்ஸ் மாதிரி ஒரு தலைப்பு வசனமா ஒன்று உங்களுக்கு சொன்னேன். மத்தேயு 5:20 நம்ம எடுத்துக்கொண்டோம். வேத பாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த காரியத்தை இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லும் பொழுது, வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இருக்க வேண்டும் என்பது என்ன என்பதை தான் பின்வரும் வசனங்களிலே விளக்கி சொல்லுகிறதை நாம் பார்த்தோம். முதலாவது என்ன சொல்றாரு, கோபம். இந்த கோபம் என்றால் என்ன, அதை எப்படி நாம் கிறிஸ்தவர்களாக சீஷர்களாக அதை கையாள வேண்டும் என்று சொல்லி கடந்த வாரங்களில் விளக்கமாய் படித்தோம். கோபப்படக்கூடாது, அது தேவனுக்கு விரோதமான பாவம் என்பதை நம்ம பார்த்தோம். 2வதாக ஒரு தவறான குணத்தை படித்தோம். அது என்னது, இச்சை, லஸ்ட். அதை குறிப்பிட்டு இயேசு இங்கே சொல்லுகிறது பாலியல் இச்சை அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு, விபச்சாரம் செய்யாதே, do not commit adultery. 2 விஷயத்தை நம்ம படித்தோம். ஒன்று, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்ப்பதே விபச்சாரம். 2வதாக வேசித்தன முகாந்திரத்தினால் அன்றி ஒரு பெண்ணை விவாகரத்து செய்வது விபச்சாரம் செய்வதற்கு அது அடையாளம் என்பதை கற்றுக்கொண்டோம். 3வது தவறான குணம் என்ன பார்த்தோம், பொய். பொய் சீஷர்கள் சொல்லக்கூடாது என்று சொல்லி விளக்கமாக நம்ம படித்தோம். முதல் பாவம் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பொய். கடைசியாக எழுதப்பட்டிருக்கிற பாவம் பொய் என்பதை நம்ம பார்த்தோம். சபை ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அனனியா சப்பிரால் பொய் சொன்ன பொழுது தேவன் எவ்வளவாக நியாயம் தீர்த்தார் என்பதையும் நாம் படித்தோம். ஏன் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா, இயேசுவே தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது யோவான் 12:44 சொல்லியிருக்கிறாரு, சாத்தானுடைய ஒரு பெயர் என்னது, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். அப்ப நம்ம பொய் சொன்னோம்னா
தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்த ஸ்தானத்திலிருந்து நம்ம என்ன பிள்ளைகளா மாறிடுவோம்? பிசாசினுடைய, சாத்தானுடைய பிள்ளைகளாக, புத்திரர்களாக மாறிவிடுவோம். ஆகவே பொய் சொல்லக்கூடாது. நான்காவதாக ஒரு தவறான குணத்தை படிச்சோம். அது என்னது? பழிக்கு பழி, ரிவெஞ்ச். சீஷர்களே, நாம் பழிக்கு பழி வாங்கக்கூடாது என்று சொல்லி நம்ம பல வகையிலே நம்ம கற்றுக்கொண்டோம். யாராவது நமக்கு தீமை இழைத்தார்கள் என்று சொன்னால் அவற்றை பொறுத்து கொள்ள வேண்டும். பழிக்கு பழி வாங்குவதற்கு துடிக்க கூடாது என்பதை விளக்கமாக படித்தோம். அடுத்ததாக ஐந்தாவதாக ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். அது என்ன? பகை. சீஷர்களுக்கு யாரும் எதிரிகள் இருக்கக்கூடாது என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். சத்ரு யாரா இருக்கணும்? பிசாசு மட்டும்தான் சத்ரு. மற்ற யாருமே நமக்கு சத்ருக்களா இருக்கக்கூடாது. அவங்க நம்மளை சத்ருவா நினைச்சாலும் பரவாயில்ல, நம்ம அவங்கள என்ன பண்ணக்கூடாது? பகைக்க கூடாது. ஆகவே பகைக்காதே அப்படின்ற காரியத்தை நம்ம கற்றுக்கொண்டோம். ஆறாவதாக போன வாரங்களிலே நம்ம என்ன காரியத்தை கற்றுக்கொண்டோம்? மனுஷர் காணும்படியாக தர்மம் செய்யக்கூடாது, மனுஷர் காணும்படியாக ஜெபிக்க கூடாது, மனுஷர் காணும்படியாக உபவாசிக்க கூடாது என்று சொல்லி புகழை தேடுவது, சீக்கிங் ஆனர் அப்படின்ற அந்த தலைப்பின் கீழே நம்ம படித்தோம். ஒரு நாளும் நாமே நமக்கு புகழை தேடி கொள்ளக்கூடாது என்பதை நாம் கவனத்திலே வைத்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் தேடுவோம் என்று சொன்னால் நாம் பலனை அடைந்து தீர்ந்து விட்டோம் என்பது பொருள். அப்படின்றத நான் விளக்கமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கு நம்முடைய பாடத்தினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், ஏழாவதாக பண ஆசை, லவ் ஆஃப் மணி. இதற்கு வேத பகுதி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19 to 24 வரைக்கும் வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19, 20. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. பணம், மணி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இன்றி அமையாத ஒன்று. பணம் வச்சுதான் நம்ம இந்த உலகத்துல என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். பண்டைய காலத்துல பணம் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை பயன்படுத்தினார்கள். நம்ம வரலாறுல படிச்சிருக்கிறோம் இல்லையா? இது என்னது? ஒரு பண்டம் அவர்களிடத்துல இருக்குமானால் அதை மாற்றி இவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது. உதாரணமாக, இவர்களிடத்துல ஏகப்பட்ட தங்கம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த தங்கத்தை கொடுத்து ஒரு வீட்டை வாங்குவது, இல்லாவிட்டால் ஒரு வாகனத்தை வாங்குவது, இல்லாவிட்டால் ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டை கொடுத்து விட்டு வேற ஒன்றை வாங்குவது. இதற்கு பேர் தான் பார்ட்டர் சிஸ்டம் என்று சொல்லி அழைக்கிறோம். இது ஆனா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா? வெளி ஊர்களுக்கு போகும் பொழுது அவரவர் ஏதாவது ஒன்றை நாம் வாங்க வேண்டும் என்று சொன்னால் மூட்டை மூட்டையாக அவர்களிடத்துல இருக்கிற பொருட்களை எடுத்துட்டு போகணும். அங்க போய் அந்த பொருளை மாத்தி அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்கணும். இது ரொம்ப கஷ்டம் இல்ல? இத மெசபொத்தோமியா நாட்கள்ல இருந்தே, அந்த நாகரீகம் துவங்கினதிலிருந்தே இது பண்டை மாற்று அந்த காரியம்தான் புழக்கத்தில் இருந்தது. அதனால பணம் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்தது. பணத்தை கண்டுபிடிச்ச உடனே அதை ரொம்ப எளிமையா ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நீங்க சுவிசேஷ புத்தகங்களிலே இயேசுவின் போதனைகளை படிக்கும் பொழுது இயேசு ரட்சிப்பு, ஜெபம், ஆவிக்குரிய பயிற்சிகள் பலவற்றை போதித்திருக்கிறதை நம்ம பார்க்கலாம். இவை எல்லாவற்றை காட்டிலும் பணம், பணத்தினுடைய அந்த தன்மை என்ன, அதை எப்படி கையாள வேண்டும், எப்படி சம்பாதிக்க வேண்டும் போன்ற விளக்கங்களை மிக அதிகமாக போதித்திருப்பதை நாம் பார்க்கலாம். நீங்க தெளிவா 4 சுவிசேஷங்களையும் வாசிக்கும் பொழுது பணத்தை குறித்து ஆண்டவர் மிக அதிகமாக பேசி இருக்கிறதை பார்க்கலாம். ஏனென்று சொன்னால் இந்த பணம் ஒரு மனிதனை அழிவுக்குள்ளேயும் ஆக்கும், ஆசீர்வாதத்துக்குள்ளேயும் ஆக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. இந்த பணத்தை சரியான வகையில கையாள தவறிட்டோம்னா பரலோக ராஜ்யத்தை கூட இழக்க வேண்டியது இருக்கும் என்பதற்காக தன்னுடைய சீஷர் கூட்டத்திற்கு மிக அழகாக இந்த பணத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதை இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அநேக சுவாரஸ்யமான காரியங்கள் இந்த பணத்தை குறித்து நம்ம படிக்கலாம். முதலாவதாக இந்த பணம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றத நம்ம படிக்க போறோம். எங்க கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, ஆசியா மைனர் அப்படின்னு சொல்லுகிற அந்த பகுதியில் இருக்கிற ஒரு பட்டணத்தினுடைய பேர் பெர்கமு. இந்த பெர்கமுக்கு மிக அருகாமையிலே ஒரு லிடியா அப்படின்ற ஒரு
மாகாணம் இருக்கிறது. இந்த பகுதியை ஆட்சி செய்த ஒரு ராஜாவினுடைய பெயர் அலியாட்டஸ். அலியாட்டஸ் அப்படின்ற ராஜா தான் முதல் முறையாக இந்த லிடியன் ஸ்டேட்டர் அப்படிங்கிற இந்த நாணயத்தை அவர் உருவாக்கினார். இந்த லிடியாவின் கடைசி ராஜாவாயிருந்த குரோசஸ் அப்படிங்கிறவர் தங்க நாணயத்தை முதலாவது உலகத்திற்கு அறிமுகம் செய்தார். இந்த பகுதியில் இந்த நாணயங்கள் உருவான பிற்பாடுதான் அந்த ஆசியா மைனர்ல பயங்கரமான ஒரு செழிப்பு வந்தது, வியாபாரம் உயர்ந்தது. இந்த பகுதியில் ரோம கிரேக்க கலாச்சாரம் நிறைந்த ஒரு இடம். இந்த பகுதியில் தான் அநேக அந்த ட்ரேட்ஸ் வளர்ந்து உலகமெங்கும் அது கடந்து சென்றது என்பதை நாம் சரித்திரத்திலே படிக்கிறோம். இந்த பெர்கமு அப்படின்னு சொல்லும் பொழுது யோவான் மூலமாக 7 சபைகளுக்கு இயேசு கிறிஸ்து கடிதங்களை எழுதும் பொழுது இந்த பெர்கமு ஒரு சபை. இந்த பெர்கமு அப்படின்னு சொல்லும் பொழுது இதில் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. இந்த பெர்கமு வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் இந்த சபையை குறித்து வாசிக்கிறோம். இயேசு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இங்கே சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிறது என்று சொல்லி. இந்த பெர்கமு அப்படின்ற அந்த இடத்துல தான் சாத்தானுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்துச்சு. எப்படி எருசலேம் என்பது இஸ்ரவேலின் தேவனுக்கு ஒரு தலைமையகமாக செயல்படுகிறதோ அதுபோல பெர்கமு என்பது சாத்தானின் ஒரு தலைமையகமாக செயல்படுகிறது. அப்ப இப்போ அங்க இல்லையா இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இப்ப நிச்சயமா அங்க இல்லை. எங்க இருக்கு என்பது தெரியாது. இந்த பெர்கமு அப்படின்ற இடத்துல ஒரு பெரிய ஒரு குன்று, ஸ்டீப் ஹில், செங்குத்தான ஒரு குன்று இருந்துச்சு. அது மேலே ஏறணும் அப்படின்னு சொன்னா நிறைய லைப்ரரி, அப்புறம் திரையரங்குகள், சினிமா தியேட்டர்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. அதன் மத்தியில ஒரு ஆல்டர் இருந்தது, ஒரு பலிபீடம் இருந்துச்சு. இது எதை ஷேப்ல இருந்ததுன்னா, படிக்கட்டு வழியா அதுல ஏறி போனோம்னா நிறைய தூண்களுக்கு உள்ளாக அந்த பலிபீடம் ஒரு ஆர்ம் சேர் போல இருந்துச்சு. 1900களிலே இதுல போய் அகழ்வாராய்ச்சியாளர்கள், ஜெர்மன் ஆர்கியாலஜிஸ்ட் இங்க போனாங்க. இந்த ஜெர்மனி தேசத்தை சேர்ந்த ஹாஃப்மேன் ஆல்ஃபிரட் என்பவர்கள் அங்கே போன பொழுது இதனால் கவரப்பட்டு இதை அப்படியே பெயர்த்து கொண்டு போய் அவங்க ஜெர்மனி தேசத்தில் உள்ள கிழக்கு பெர்லின் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த பெர்கமு மியூசியம் அப்படின்ற மியூசியத்தை கட்டி அப்படியே கொண்டு பெயர்த்து அங்கே கொண்டு போய் வச்சுட்டாங்க. இப்போ மியூசியம் அப்படின்னு சொன்னால் அங்கங்கே அந்த பொருட்கள் எடுத்துகிட்டு போய் அங்கே வைப்பாங்க. ஆனால் இவங்க அப்படி பண்ணலை. அங்கே இருக்கிற அந்த ஃபுல் அந்த பலிபீடம், அந்த கற்கள் எல்லாவற்றையும் மொத்தமாக எடுத்து கொண்டு போய் அந்த கிழக்கு பெர்லின்ல கொண்டு போய் இந்த மியூசியத்தில் அவங்க வச்சுட்டாங்க. இன்னைக்கும் ஜெர்மனி தேசத்துக்கு நீங்கள் போவீங்க அப்படின்னு சொன்னால் கிழக்கு பெர்லின்ல இந்த பெர்கமு மியூசியம் இருக்குது. இந்த சாத்தானுடைய பலிபீடம் இருக்குது. இந்த பலிபீடத்தில் அருகாமையிலே தான் இந்த லிடியா அப்படின்ற இந்த பட்டணம் இருக்கிறது. அங்கேதான் பணம் முதலாவது கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ பணம்னா சாத்தானா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஆனால் சாத்தான் கையாளுகிற மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்னவென்று சொன்னால் அது பணம். பணத்தினாலே சீஷர்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் இந்த பகுதியிலே மிக விளக்கமாக இந்த பணத்தை குறித்து, இந்த உலக பொருட்களை குறித்து அவர் சொல்லி இருக்கிறதை பார்க்கலாம். இந்த முதல் தங்க நாணயத்தை அறிமுகப்படுத்துவர் யாருன்னு சொன்னேன், குரோசஸ் அப்படிங்கிறவர் தான் இதை அறிமுகப்படுத்தினார். அதனால தான் ஒரு வாசகமே வந்தது, ஆஸ் ரிச் அஸ் குரோசஸ், குரோசஸ் போன்ற பணக்காரர் அப்படின்ற ஒரு வாசகமே அதன் மூலமாக வந்துச்சு. அப்போ இந்த பணம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருவேளை இது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, உலகமெங்கும் எப்படி போனது அப்படிலாம் நமக்கு தெரிந்தாலும் இதை சரியாக நம்ம கையாளவில்லை என்று சொன்னால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தையே இழக்க வேண்டியது இருக்கும். All the money in the world went from this Lydian region. இங்கிருந்து தான் அது போச்சு. சரியா? அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேற எந்த சபைகளுக்கும் எழுதாம இந்த பெர்கமு அதை சுற்றி இருந்த அந்த சபைகளுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார் என்று சொன்னால் இந்த சாத்தானுடைய தாக்கங்கள் இந்த பகுதியில் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா ப்ராஸ்பெரிட்டி, நிறைய செழிப்பு வந்ததுனால
அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி விடக்கூடாது என்பதற்காக எச்சரிப்போடு கூட வெளிப்படுத்தின விசேஷத்துல இந்த 7 சபைகளுக்கு கர்த்தர் கடிதம் எழுதுறத பார்க்கலாம். பணம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஒரு அற்புதமான வேலைக்காரன், ஆனால் பயங்கரமான எஜமான். மணி வண்டர்ஃபுல் சர்வெண்ட் பட் டெரிபிள் மாஸ்டர். இந்த பணத்தை நம்ம ஒழுங்கா அதை கையாண்டோம் அப்படின்னு சொன்னா அது ஒழுங்கா இருக்கும். பணம் நம்மளை கையாள விட்டோம் அப்படின்னு சொன்னா அது நம்மளே முழுங்கி சாப்பிட்ரும். பிற்காலத்தில் நம்மளை என்ன பண்ணிடும், நரகத்திற்கே கொண்டு தள்ளிவிடும். உதாரணமாக தீ எடுத்துக்கோங்களேன், ஃபயர். இந்த தீ நமக்கு ரொம்ப பிரயோஜனமான ஒன்று. இதை வச்சு சமைக்கிறோம், நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் இந்த தீ மூலமாக நடக்குது. ஆனால் இதே ஒரு தீ, ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, காட்டு தீ அப்படின்னும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை கொண்டு வருகிறதை பார்க்கலாம். தீ சேவகன், ஆனால் ஆபத்தான எஜமான். அது சேவகனா இருக்கிற வரைக்கும், ஒரு சர்வெண்டா இருக்கிற வரைக்கும் அது சூப்பர், அதோடைய பயன்பாடு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அதே ஆதிக்கம் பண்ண தொடங்கிருச்சுன்னா அங்க ஒரு அழிவு தான் இருக்கும் அப்படின்றத நம்ம மறந்து போக கூடாது. ஃபயர் சர்வெண்ட் பட் டேஞ்சரஸ் மாஸ்டர். இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19 இருந்து 24 வரைக்கும் கவனமா வாசிக்கும் பொழுது 3 விஷயங்கள் மூலமாக ஆண்டவர் இந்த பணம், இந்த உலக பொருட்களை எப்படி கையாளணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. பொக்கிஷங்கள், ட்ரெஷர்ஸ், பார்வைகள், விஷன்ஸ், மூன்றாவது எஜமான்கள், மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்முடைய பாடத்திட்டத்தில் த பிப்ளிக்கல் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் மணி அல்லது த பேசிக் பிரின்சிபிள் டுவர்ட்ஸ் மணி, வேதாகம கண்ணோட்டத்தில் பணம், பணத்தை குறித்ததான அடிப்படை நோக்கம் என்று சொல்லி நம்ம படிக்க போறோம். அப்படின்னு சொல்லும் பொழுது 3 விஷயங்களை நம்ம கண்டிப்பா படிக்கணும். பணம் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல பணத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், இரண்டாவது பணத்தை எப்படி செலவழிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும், மூன்றாவது பணத்தை எப்படி வைத்து கொள்ள வேண்டும். மணி அப்படின்னு சொல்லும் பொழுது how to get money, how to spend, give money, how to keep money. முதலாவது பணத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் அல்லாவிட்டால் ஒரு சீஷன் பணத்தை எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பணம் சட்ட விரோதமான வேலைகள் மூலமாக நமக்கு வரக்கூடாது. இல்லீகல் ஜாப்ஸ் சொல்லலாம் ஆங்கிலத்தில். உதாரணமா கேம்பிளிங், சூதாட்டம், சாராய வியாபாரம், லஞ்ச பணம், விபச்சாரத்தின் மூலமாய் வருகிற பணம், இப்படிப்பட்ட பணங்கள் மூலமாக ஒரு சீஷனுக்கு பணம் வரக்கூடாது. அப்ப மற்றவங்களை ஏமாற்றி நம்ம பணம் பறிக்க கூடாது. மற்றவர்களுடைய நஷ்டம் நமக்கு லாபமாய் இருக்கும் பொழுது அது சரியான ஒரு சம்பாத்தியம் அல்ல அப்படின்றத நம்ம விளங்கி கொள்ளணும். வேலையால் கூலிக்கு பாத்திரன் என்று சொல்லி வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். ரெண்டாவதாக கடின உழைப்போடு கூட நம்ம சம்பாதிக்கணும், உழைக்கணும், அதற்கேற்ற ஒரு ஊதியம். யாருமே உழைக்காம உட்காந்து சாப்பிடக்கூடாது. இதுதான் வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு விஷயம். முதலாவதாக இல்லீகல் ஜாப்ஸ் மூலமாக, சட்டவிரோதமான செயல்பாடுகள் மூலமாக பணம் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடாது, சம்பாதிக்க கூடாது. ரெண்டாவதாக உழைக்காம நம்ம சம்பாதிக்க கூடாது. யாரோ பணத்தை நம்ம சொத்தை அபகரிக்கிறது, ஏமாத்தி வாங்கிறது, உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சம்பாத்தியம் பண்ணக்கூடாது. அப்படி நமக்கு பணம் வரக்கூடாது. புரியுதுங்களா? அப்ப பணம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நமக்கு தெளிவானது. ரெண்டாவது விஷயம், பணத்தை நாம் எப்படி செலவழிக்க வேண்டும், எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை நம்ம தான் பணத்துக்காக சம்பாதிக்கலாம், ஒவ்வொரு நாளும் நம்ம உழைக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா எப்பவுமே நமக்கு ஒரு எண்ணம் இருக்கணும், இந்த பணம் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த பொருட்கள், இந்த சொத்துக்கள் எல்லாம் அவருடையது. நான் இந்த உலகத்துல வெறும் ஒரு கேர் டேக்கர் மாதிரி, இதை பராமரிக்கிற ஒரு வேலையால் போல இருக்கிறேன் என்பதை நாம் உணர்வில் கொள்ள வேண்டும். ஆகவே நம்ம ஆடம்பரமாகவும் என்ன பண்ணக்கூடாது, செலவழிக்க கூடாது, கஞ்சத்தனமாகவும் இருக்கக்கூடாது. 2 எக்ஸ்ட்ரீம்ல போயிடுவோம். ஒன்று, ரொம்ப ஆடம்பரமாக இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்ட் திங்ஸ் தான் வாங்குவாங்க, ரொம்ப விலை மதிப்புள்ள காரியத்தை தான் பயன்படுத்துவாங்க, பிராண்டட் என்று சொல்லி பைத்தியமாய் ஓடுவார்கள். இன்னொன்று கஞ்சத்தனம், பயங்கர கஞ்சத்தனம்னா கஞ்சத்தனம், எச்சிக்கையில காக்காவை ஓட்ட கூட மாட்டாங்க, அந்த அளவிற்கு ஒரு மோசமான கஞ்ச பிசினாரிகளாக இருப்பார்கள். இரண்டையுமே வேதம் எதிர்க்கிறது.
பாவம் என்று சொல்லுகிறது. கஞ்சத்தனம் பண்றதும் பாவம், ஆடம்பரமா வாழ்றதும் பாவம். அப்ப பணத்தை நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, இது ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறது, இதற்கு நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட எப்பொழுதும் வாழ வேண்டும். இந்த பகுதியில the place of material things, a warning against covetousness. எப்படி இந்த உலக பொருட்களை நாம் எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதை தான் இயேசு இங்கே கற்றுக் கொடுக்கிறார். ஒரு முறை ஒரு வாலிபன் இயேசுவை பார்த்து கேட்கிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். இயேசு சொல்றாரு, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 கட்டளையை நீ கை கொள்ளணும் அப்படிங்கிறார். உடனே அவன் சொல்றான், நான் சிறு வயது முதற்கொண்டு இதை கை கொண்டிருக்கிறேனே அப்படின்னு சொல்றான். அப்ப இயேசு சொல்றாரு, உனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று நீ தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்வாய். உடனே அங்க போட்டிருக்கு வேதத்துல, மார்க் 10ஆம் அதிகாரத்தை அப்புறமா நீங்க எடுத்து வாசிங்க. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனானபடியால் அவன் துக்கத்தோட கூட இயேசுவை விட்டு போயிட்டானான். இயேசு கிட்ட வந்து துக்கத்தோட போனான் அப்படின்ற ஒரே ஒரு ஆள் இவன் மட்டும்தான். மற்றவங்கள சந்தோஷத்தோடு போனாங்க, சமாதானத்தோடு போனாங்க, விடுதலையை பெற்று போனாங்க. ஆனா இந்த பணக்கார வாலிபன் மட்டுமே இயேசுவை விட்டு போகும்பொழுது துக்கத்தோடே போனான். இதற்கு காரணம் என்ன? அவனுக்கு அந்த பணத்தின் மேல் உள்ள அந்த ஆசை. பணத்தை ஆண்டவரை காட்டிலும் மேலா வச்சிருந்தான். அதனாலதான் ஆண்டவர் அங்க சொல்றாரு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது அப்படிங்கிறாரு சீஷர்களை பார்த்து. பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனாலஜி, ஒரு ஒப்புமையை பயன்படுத்துகிறார். ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாய் இருக்குமா? ஊசிக்குள்ள ஒரு நூல் போடணும்னா எவ்வளவு கஷ்டம். அதுக்குள்ள ஒட்டகத்தை கூட போட்டுடலாம், ஆனா ஐஸ்வர்யவான தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போறது அவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறார். இன்னும் அந்த தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது, அப்ப ஐஸ்வர்யவான்கள் யாருமே பரலோகத்து போக முடியாதா அப்படின்னு சீஷர்கள் கேட்கும் பொழுது, மனுஷரால் கூடாதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்பதை அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல 2 விஷயத்தை ஆண்டவர் சொல்றாரு இல்ல, இந்த 19:20, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். ஏன் சேர்த்து வைக்க வேணாம்? பூச்சி துரு கெடுக்கும், திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். ஆனா பரலோகத்துல நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா பூச்சியும் வராது, திருடர்களும் வரமாட்டாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. 2 பொக்கிஷங்களுக்கு இடையேயான தேர்வு, the choice between 2 treasures. ஒரு சீஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 2 பொக்கிஷத்துல ஒன்ன அவன் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத இயேசு கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது பூமியிலே உள்ள பொக்கிஷங்கள், earthly treasures. இரண்டாவதாக பரலோகத்தில் உள்ள பொக்கிஷங்கள், heavenly treasures. இந்த 2 காரியத்தையும் ஒரு சீஷனானவன் அவன் சரியாக தேர்ந்தெடுக்க தவறிவிட்டான் என்று சொன்னால் அவன் பரலோக ராஜ்யத்தை இழந்து போய்விடுவான் என்பதை இயேசு இந்த பகுதியிலே கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் யூதர்களுக்கு இந்த அளவுக்கு அவர்களுக்கு வெளிப்பாடு இல்லை. யூதர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது உபாகம புத்தகத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம், அவர்களுக்கு உலக பிரகாரமான சகல ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஒன்று குறைவு கிடையாது. சரீர பிரகாரமான எல்லா காரியங்களையும் பிசிக்கல் பிளெஸிங்ஸால ஆண்டவர் அவங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது கூட சங்கீதக்காரன் சொல்றாரு, மரித்தவர்கள் தேவனை துதியார்கள். இவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் செத்து போயிட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவங்க உயிரோடு இருக்கும் போது அவங்க நல்லது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்லது நடக்கும், அவங்க நல்லது பண்ணல அப்படின்னா ஆண்டவர் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. பழைய ஏற்பாட்டு நாட்களில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருவர் தவறு செய்யும் பொழுது ஆண்டவர் உடனடியாக தண்டனை கொடுத்து விட்டார். அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் நடந்தால் உடனடியாக அவர்களை ஆசீர்வதித்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு அந்த காரியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது மரணத்திற்கு பிற்பாடுதான் பனிஷ்மெண்ட்ஸ் ஆர் ரிவார்ட்ஸ் கொடுக்கப்படும். தண்டனைகளும் பலன்களும் மரணத்துக்கு பிற்பாடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வைத்திருக்கிறார்.
எபேசியர் 1:3 வாசிக்கும் பொழுது ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழும் பொழுது அவர் பணக்காரராக வாழவில்லை. மிகவும் எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். சிம்பிள் லைஃப். ஆடம்பரம் அப்படின்றத தேடி பார்த்தாலும் அவர்கிட்ட பார்க்கவே முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அவர் 12 சீஷர்களில் ஒரு ட்ரெஷரர் வச்சிருந்தார். ஒரு பொருள் எல்லாம் சேகரிக்கிறதற்கு, பணத்தை வைத்துக் கொள்வதற்கு, பணப்பையை வைத்துக் கொள்வதற்கு ஒரு மனிதனை அவர் தேர்ந்தெடுத்திருந்தார். அவர் பேர் யாரு? யூதாஸ் காரியோத்து. யாரெல்லாம் அவருக்கு ஊழியத்தில் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் அவர் வைத்திருந்தார், சேமித்து வைத்திருந்தார். இவர் கையில் என்ன பண்ணல, பணத்தை வாங்கி சொத்து சேர்க்கவில்லை. அவர் சொல்றார் ஒரு இடத்துல, எனக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த யூதாஸ் காரியோத்து அவன் 30 வெள்ளிக்காசை கொடுத்து இயேசு கிறிஸ்துவையே என்ன பண்ணிட்டான், விற்று போட்டான் என்பதை நம்ம வாசிக்கிறோம். 30 வெள்ளிக்காசு என்பது என்னன்னா, ஒரு அடிமையை வாங்குகிற அந்த காசு, விலைக்கிரயம் தான் 30 வெள்ளிக்காசு. இப்போ எஜமானன் இயேசு, அவருடைய குரு, அவரையே என்ன பண்ணிட்டான், 30 வெள்ளிக்காசுக்கு, ஒரு அடிமைக்கு கொடுக்க வேண்டிய அந்த காசுக்கு அவரை விலைக்கிரயமாய் விற்று போட துணிந்து விட்டான். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழும் பொழுது ரொம்ப எளிமையாக அவர் வாழ்ந்தார். தமிழ்ல பழமொழி நிறைய இருக்குங்க. பணம் பத்தும் செய்யும், பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த நாட்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது பணம் அப்படிங்கிறது எவ்வளோ பேரை வஞ்சித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். கிறிஸ்தவர்களை வஞ்சிக்கிற 2 விஷயத்த சொல்லட்டுமா? ஒன்று பணம், இன்னொன்று பெண். ஆணா இருக்கவங்க பெண் எடுத்துக்கணும், பெண்ணா இருக்கிறவங்க ஆணுன்னு எடுத்துக்கணும். இந்த 2 விஷயத்துல தான் தவறுவாங்க. பிசாசு விரிக்கிற மிகப்பெரிய 2 வலைகள், ஒன்று பணம், இன்னொன்று பெண். அப்ப இந்த பணம் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும், எப்போ பார்த்தாலும் மணி மைண்டடாகவே இருப்பாங்க. இதுல பணம் எடுக்கலாமா, இதுல சம்பாதிக்கலாமா. உழைக்கிறது தப்பு இல்லை, உங்களுக்கு நிறைய ஆண்டவர் வருமானம் கொடுத்தா தப்பு இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனால் பணம் 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 பணம்னு எதை பார்த்தாலும் பணம் பணம்னே ஓடுவாங்க பாருங்களேன். பணத்தை பின்னாடியே ஓடுறவங்க ஒரு நாளும் அதை என்ன பண்ண முடியாது, அடையவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு இல்யூஷன், ஒரு மாயை, ஒரு காணல் நீர் போல, மிரேஜ்ன்னு சொல்லுவோம்ல ஆங்கிலத்தில். வெயில் நேரத்தில் ரோட்டில் ட்ராவல் பண்ணிட்டு போனோன்னா தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், பக்கத்தில் போனால் தண்ணி இருக்காது. அது போல தான் இந்த பணம். பணத்துக்கு பின்னாடி நம்ம ஓடக்கூடாது, நம்ம பின்னாடி பணம் வரணும். அதான் ஒரு கிறிஸ்தவனுடைய ஒரு அழகு. சரியா? ஒரு சின்ன 1 கிராம் தங்கம் இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே ஒரு டப்பாவில் ஒரு அழகாக வச்சு, அதை ஒரு துணி போட்டு சுற்றி, அதை ஒரு மணி பர்ஸ்குள்ளே வச்சு, உள்ள பீரோவில் இருக்கிறதுலே ஒரு சீக்ரெட்டான ஒரு இடத்துல வைப்போம். ஆனால் பரலோகத்தில் போனால் தங்க தரைகள் இருக்கும். தங்கத்தை விட விலையேற பெற்ற கற்களால் பரலோகம் நிறைந்திருக்கிறது. அப்போ பூமியில் தங்கம் தலையில், அதே நேரத்தில் பரலோகத்தில் தங்கம் எங்க, காலடியில். அப்போ பரலோகத்துக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த உலக பொருட்கள், இந்த பணம் எப்படி பார்க்கணும், காலு கீழே வச்சு பார்க்கணும். சர்வெண்ட் அது. அதை நம்ம தலைக்கு மேலே வச்சு ஆட ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் ஒரு நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தையே இழக்க வேண்டிய அளவிற்கு மாறிவிடும். இன்னைக்கு நம்ம எதை விரும்புகிறோம், நம்மளே நம்ம கேள்வி கேட்டுக்குவோம். பணம் நிறைய கிடச்சிச்சுன்னா நம்ம உள்ளம் அப்படியே ரொம்ப சந்தோஷம் அடையுதா? சொத்து மேலே சொத்து வாங்கிட்டே இருக்கும்போது, அப்பா இங்கே ஒரு வீடு வாங்கிட்டேன், அங்கே ஒரு வீடு விட்டு, எனக்கு 4 கார் இருக்குது, பணம் பணம் பணம், எல்லா பக்கமும் பணம், தலைமுறைக்கும் சேர்த்துட்டேன், அதில் தான் உங்களுக்கு சந்தோஷம் இருக்குன்னா எங்கேயோ பிரச்சனை உங்களுக்கு. அதே நேரத்தில் பொக்கிஷங்களை பூமியிலே சேமிக்க வேண்டாம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் சேவிங்ஸே வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்லலை. நம்ம பைபிளில் தான் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், மழை காலத்துக்காக எறும்பு போய் தன்னுடைய ஆகாரத்தை சேமிக்கிறது போல நீங்கள் போய் எறும்பிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ ஒரு எமர்ஜென்சி டைமில் நமக்கு தேவைப்படும், ஒரு திடீர்னு ஒரு பலவீனம், சிக்னஸ் வரும், ஏதோ ஒரு அவசர தேவை, பிள்ளைகளுடைய திருமணம், இந்த நேரத்தில் யாராவது கொடுப்பாங்களா அப்படின்னு ஓடிட்டு இருக்கக்கூடாது. சீஷர்கள்
நல்ல நாட்களிலே அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் பொழுது அவர்கள் அதை சேமித்து வைத்து பிற்காலங்களிலே உதவும்படியாக நிச்சயம் அவர்கள் சேமிக்க வேண்டும். அதே நேரத்தில் பண ஆசையாய் பணம் பணம் அப்படின்ற அந்த காரியம் அவர்களை ஆளுகை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஒரு முறை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து ஒரு ஓமையை சொல்றாரு. ஒரு மனுஷன் இயேசு கிட்ட இருந்து வந்து முதல்ல கேட்குறான், ஆஸ்தியை என் சகோதரன் பிரித்து கொடுக்கும்படி சொல்லுங்க. உடனே இயேசு சொல்றாரு, நான் ஏன் அதை சொல்லணும், நான் நியாயாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓமையை சொல்றாரு. ஒரு மனுஷன் இருந்தான், அவனுக்கு நிலம் இருந்தது. அவனுக்கு அந்த நிலத்தில் ஏராளமான விளைச்சல் கிடச்சிச்சு. விளைச்சல் கிடச்சது தப்பே கிடையாது. அதனால அதை சேர்க்கணும் அப்படின்னு நினச்சி அவன் களஞ்சியங்கள்லாம் பெருசாக்கி அதில் எல்லாத்தையும் சேமித்து வச்சான். இது தப்பா? இல்லவே இல்லை, தப்பு கிடையாது. பின்ன கீழே தூக்கியா போட முடியும், அதனால அவன் சேர்த்து வைக்கிறான். ஆனால் என்ன ஆண்டவர் இங்கே சொல்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, அவன் சொல்கிறான், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவுடைய சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். இவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றார்? முட்டாளேன்றார். யூ ஃபூல், மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? நிறைய வேளையில் ஆண்டவர் நம்ம பார்த்து இப்படி சொல்றார், மதிகேடனே, பணம்லாம் இவ்வளோ லட்சம் வச்சிருக்கிறோம், இவ்வளோ கோடி கோடியா வச்சிருக்கிறோம், 10 வீடு வச்சிருக்கிறோம், எந்த கவலையும் இல்லை, என் பிள்ளைங்க சம்பாதிக்க வேண்டியதில்லை அப்படின்னு நம்ம ஆத்மா கிட்ட சொல்லி நம்மளுடைய பொருட்களுடைய எஸ்டிமேஷனை போட்டுக்கொண்டு இவ்வளோ பணக்காரனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம்னா, நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாராம்? மதிகேடனே, இந்த உலகத்திலேருந்து நீ என்ன பண்ண முடியாது, ஒன்றும் எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, தேவனிடத்தில் ஐஸ்வர்யமானா இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். நீங்க எப்படி ஐஸ்வர்யவானா இருக்கணும்? தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இருக்கணும். பொக்கிஷங்களை சேர்த்து 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 வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காத. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலேயே அவங்க இருக்க போறாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. பெர்மனண்டா இந்த உலகத்திலே இருக்க போறாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த நாட்கள்ல எகிப்திய ராஜாக்கள், அந்த பார்வோன்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த பிரமிட்ஸ் கட்டுவாங்கல்ல, அந்த பிரமிட்ஸ்குள்ளேயே என்ன பண்ணுவாங்களாம், அவங்க பயன்படுத்தின தங்க தட்டுகள், தங்க பாத்திரங்கள், ஆடைகள், முத்துக்கள், விலையேற பெற்ற காரியங்களை உள்ள வச்சு தான் அடக்கம் பண்ணுவாங்களாம். அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இன்னொரு உலகத்துக்கு இந்த மனுஷன் போயிருக்கிறான், அங்க அவன் என்ன பண்ணுவான், இதை யூஸ் பண்ணுவான். ஆனா நம்மளுடைய உலகத்துல ஒரு பரிதாபமான ஒன்று நடக்கிறதுல, கல்லறையில போய் வேகமா ஒரு கம்மல் இருந்தா என்ன பண்ணுவாங்க, கலட்டுவாங்க. ஒரு செயின் இருந்தா என்ன பண்ணுவாங்க, கலட்டுவாங்க. ஒரு சின்ன ஒரு காரியம் கூட அந்த டெட் பாடி மேல இருக்காம வெறுமனே அனுப்புவாங்க. நாம் இந்த உலகத்துல கொண்டு வந்ததும் ஒன்றுமில்லை, கொண்டு போவதும் ஒன்றுமில்லை அப்படின்றது எவ்வளவு உண்மை என்பதை இந்த மரண நேரங்களிலே நம்மால் அதை பார்க்க முடியும். இந்த பணம் என்பது ஒரு இச்சை. இந்த மாய வலையில ஒரு நாள் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, சிக்கிடக்கூடாது. பணத்துக்காக சண்டை போடுவாங்க பாருங்க பயங்கரமா. ஏன் பணம், ₹1 கூட யாருக்கும் தரமாட்டாங்க, பயங்கர சண்டை வரும். ஒரு அடி நிலம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு அடி நிலத்துக்காக அவங்க வம்சத்தையே செய்வினை வச்சு அழிச்சவங்கள நான் பார்த்துருக்குறேன். பயங்கர ஒரு மோசமான ஒரு உலகத்துல இருக்கிறோம். கிறிஸ்தவ உலகத்துல பாருங்களேன், சபை கட்டுமானம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ட் பண்ணி ட்ரெஷரர் எடுத்துட்டு ஓடி போயிட்டாரு, செக்ரட்டரி பணத்தை அமுக்கிட்டாரு. பணம் பாருங்களேன் எவ்வளோ வகையில கிறிஸ்தவ உலகத்திலையும் அது மோசமாக அது இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் பணத்திற்காக ஊழியம் செய்யறாங்க. பணம் தான் அவங்களுடைய குறிக்கோள். எப்படி ஜனங்கள்ட்ட இருந்து பணத்தை வாங்குறது, அவங்க ஆடம்பரமான வாழ்க்கைக்கு எப்படி அதை பயன்படுத்துவது என்பதுதான் அவங்களுடைய குறிக்கோளே. இங்க ஆண்டவர் சொல்றாரு 21ஆம் வசனத்திலே, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும்.
ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார். பொக்கிஷம் எங்க வச்சிருக்கிறீங்களோ அங்கதான் உங்க இருதயம் இருக்கு. நீங்க சும்மா சொல்லலாம், எனக்கு எல்லாமே ஆண்டவர் தான், எனக்கு எல்லாமே ஏசப்பா தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா உங்க பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் உங்க இருதயம் இருக்குது. ரெண்டாவது விஷயத்தை என்ன சொல்றார் பாருங்களேன், 2 பார்வைகளுக்கு இடையேயான தேர்வு. சாய்ஸ் பிட்வீன் 2 விஷன்ஸ். 22, 23. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். இங்கே ஒரு அனலஜி, ஒரு ஒப்புமையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அது என்னது அப்படின்னா, கண் வெளிச்சம். கண் சரியா இருந்துச்சுன்னா உன் சரீரம் ஃபுல்லா என்ன பண்ணும், சரியா இருக்கும். பிளைண்ட் ஃபோல்டு விளையாடி இருக்கோம் பார்த்தீங்களா, கண்ணை கட்டிட்டு விளையாடுவோம். அப்போ என்ன இருக்கும், ஃபுல்லாக இருட்டாக தான் தெரியும். அப்போ கண்ணு ஒழுங்கா இல்லாட்டி நீ குருடா இருந்தனா உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். இது எதற்கு அவர் அடையாளமாக சொல்றாரு அப்படின்னா, கண் வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பீயிங் ஜெனரஸ், தயாளனாய் இருக்க வேண்டும். நீ நல்லா கொடுக்கிறவனா இருக்கணும். ஏற்கனவே நம்ம முந்தைய பாடங்களை படித்திருக்கிறோம், நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பி ஜெனரஸ். சீஷர்கள் கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்றாரு. அப்ப கஞ்சத்தனம் பண்றவங்க இருட்டில் இருக்காங்கன்னு அர்த்தம். இருளில் அவர்கள் வாழுகிறார்கள், அவர்களுக்கு வெளிச்சம் இல்லை. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் 2 எஜமானன்களை குறித்து பேசுகிறார். 2 எஜமானர்களுக்கு இடையே உள்ள ஒரு தேர்வு. தி சாய்ஸ் பிட்வீன் 2 மாஸ்டர்ஸ். எஜமான் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இப்படி நினைச்சுக்க கூடாது, 2 வேலை செய்யக்கூடாது ஒருத்தர் அப்படின்னு நினைக்க கூடாது. வேலை எத்தனை வேணா செய்யலாம், அதை இங்க ஆண்டவர் குறிப்பிடல. உழைப்பது மிக நல்லது. இங்க ஆண்டவர் அவர் இந்த எஜமான் மாஸ்டர் அப்படின்னு பேசும்பொழுது அவர் எதை எண்ணத்துல வைத்து பேசுறார் அப்படின்னா, ஒரு எஜமான் அடிமை உறவை குறித்து அவர் பேசுகிறார். ஒரு எஜமானுக்கு நிறைய அடிமை இருப்பாங்க, ஆனா ஒரு அடிமைக்கு ஒரே ஒரு எஜமான் தான் இருப்பாங்க. ஒரு அடிமைக்கு 2 எஜமான் இருக்கவே முடியாது. அதை தான் இங்க சொல்றாரு ஆண்டவர். அந்த அடிமை எப்படி இருப்பான், அந்த எஜமானுக்கு உண்மையா இருப்பான். எலியா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் 2 நினைவுகளால் எவ்வளவு நாள் தான் குந்தி குந்தி நடப்பீங்க. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். அப்ப 2 எஜமான்கள் என்ன இங்க சொல்றாரு ஆண்டவர், பணம், உலக பொருட்கள். அது ஆங்கிலத்துல மேமன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. மேமன் அப்படின்னு சொன்னா மணி அண்ட் மெட்டீரியல் திங்ஸ். வெறும் பணம் மட்டும் இல்ல, நமக்கு இருக்கிற சொத்துக்களும் அதுல அடங்கும். இரண்டாவது தேவன், காட். 2 எஜமான்கள். அப்ப இப்ப யோசித்துக்கோங்க, நீங்க யாரை சேவிக்கிறீர்கள்? இந்த 2 எஜமான்ல உங்களுக்கு யார் இப்பொழுது எஜமானா இருக்கிறாங்க? பணம் தானா? உங்க வீடு, உங்க பொருட்கள், உலக பொருட்களா? இல்லாவிட்டால் தேவனா? நீங்க சொல்லக்கூடாது தேவனும் இந்த பணமும் தான், அப்படி சொல்லவே முடியாது. ஒன்று தேவன், இல்லாவிட்டால் பணம். மேமன் ஆர் காட். நம்ம எப்பவுமே ஒரு காரியத்தை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். இதை நான் சொல்லி கொடுக்கும் பொழுது எளிமையா உங்களுக்கு ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு ஒரு உதாரணத்தை சொல்ல போறேன். ஒரு முறை ஒரு அம்மா தன்னுடைய 2 வயது சிறுவனை ஒரு வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள். அந்த சிறுவன் அங்கே போன போது அவங்க வீட்டில் இருக்கிற அந்த அம்மா அந்த குழந்தைக்கு விளையாடுவதற்கு நிறைய டாய்ஸ் கொடுத்தாங்க. கார் கொடுத்தாங்க, நிறைய குட்டி குட்டி டாய்ஸ் வந்து விளையாடுறதுக்கு கொடுத்தாங்க. இந்த 2 அம்மாவும் என்ன பண்ணாங்க, நல்லா பேசிட்டு இப்போ விடை பெற வேண்டிய நேரம் வந்துருச்சு, வீட்டு போகணும். அவங்க கூட்டிகிட்டு வந்து அவங்க பையனை கூப்பிடும்போது அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, திடீர்னு கவனிக்கிறாங்க, பாக்கெட் 2 குண்டு குண்டாக இருக்குது. பார்த்தா அந்த பாக்கெட்குள்ளே இந்த வீட்டில் கொடுத்த அந்த டாய்ஸ், குட்டி குட்டி டாய்ஸ்லாம் ஃபுல்லாக 2 பாக்கெட்லேயும் இருக்குது. நிறைய பேர் நீங்கள் இதை அனுபவத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிறு பிள்ளைங்க வீட்டுக்கு விளையாட வருவாங்க, இல்லாட்டா வீட்டுக்கு வந்தால் நம்ம டாய்ஸ் கொடுத்தோன்னா திரும்பி என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்கவே மாட்டாங்க, அழுவாங்க பயங்கரமாக. அதை வாங்கவே முடியாது. ஏமாற்றி தான் அந்த பெற்றோர் என்ன பண்ணணும், அதை பிடுங்கி தான் என்ன பண்ணணும், கொடுத்துட்டு போகணும். அதே போல் இந்த சிறுவனும் என்ன பண்ணால் பேக்கெட்டில் ஃபுல்லாக குட்டி காரு, என்னென்ன குட்டி குட்டி பொருள் இருக்கோ எல்லாத்தையும் அடைச்சி வச்சுட்டான். இந்த அம்மா கவனித்து என்ன பண்ணாங்க,
வேகமாக அந்த பொருளெல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு, இங்கே பாரு இந்த ஆன்ட்டி உனக்கு என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டில் இருக்கிற பொருளை விளையாட கொடுத்தாங்க, நீ என்ன பண்ணக்கூடாது, இதை உன் வீட்டுக்கு என்ன பண்ணக்கூடாது, எடுத்துட்டு போக அனுமதி இல்லை, இங்கே விளையாடுறியா விளையாடிட்டு போயிரு. இது ஒரு ஆழமான ஒரு கருத்தை நமக்கு முன்பாக வைக்கிறது. இந்த உலகத்திலே ஆண்டவர் ஏராளமான பொருட்களையும் ஏராளமான பணத்தையும் நமக்கு கொடுக்கிறார். இங்கே விளையாடுற வரைக்கும், இங்கே நல்லா நம்ம அனுபவிக்கிற வரைக்கும் அனுபவித்து விட்டு இங்கேயே நம்ம என்ன பண்ணிடணும், இதை விட்டுட்டு பரலோகத்துக்கு போகணும். நம்ம நினைச்சாலும் கொண்டு போக முடியாது. ஆனால் இந்த எண்ணம் தான் இருக்க வேண்டும், இது என்னதில்லை, இது ஆண்டவருடையது, ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. நிறைய வேளையில் நம்ம சின்ன பிள்ளைத்தனமாக தான் நடந்துக்கிறோம்ல. என்னுடைய பணம், என்னுடைய வீடு, என்னுடைய பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன பண்ணாது, மனசே வராது. எப்படி இந்த அழுகையோடு இந்த பிள்ளைங்கள்ட்ட இருந்து நம்ம பிடுங்கி போடுறோமோ அது மாதிரி தான் நிறைய வேளையில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், யோசித்துக்கிறோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குழந்தையும் இந்த காரும் இந்த ஒரு அணுகுமுறை தான் நம் பணத்தை பார்க்கும் பொழுது இருக்க வேண்டும் என்பதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஒரு முறை ஆண்டவர் ஒரு உவமையை சொல்றார். இது என்ன உவமை அப்படின்னு சொன்னால், ஒரு பணக்கார எஜமானன் இருக்காரு, அவருக்கு ஒரு உக்ரானக்காரன் இருக்கிறான், அந்த ஸ்டூவர்ட் இருக்கான். இந்த எஜமானன் இந்த உக்ரானக்காரனை தன்னுடைய கணக்கை விசாரிக்கும்படி வச்சிருக்கிறார். ஆனால் இந்த உக்ரானக்காரன் சரியாக அதை செய்யலை. இதை எஜமான் கேள்விப்பட்டு உக்ரானக்காரனை கூப்பிட்டு, என் கணக்கை ஒப்புவி, நீ ஒழுங்காக இந்த கணக்கெலாம் பார்க்கறதில்ல நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப பயந்துடுறான். இந்த பொல்லாத உக்ரானக்காரன் என்ன பண்ணுறான், எஜமான்கிட்ட மக்கள் பட்ட கடன்களை எல்லாம் தீர்க்கிறான். உனக்கு 100 பணம் உனக்கு கடனா, அப்போ அது 50ன்னு எழுது. இதை கேள்விப்பட்ட இந்த எஜமான், இனி ரொம்ப நல்ல வேலை செஞ்சுருக்கிற, ஒருவேளை இது ஒரு நெகட்டிவான ஒரு உதாரணமாக ஓமையாக இயேசு சொன்னாலும், இந்த அதிகாரத்தில் நிறைய விஷயங்களை ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. ஒன்று என்னென்னா, நம்ம எல்லாரும் ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இந்த உக்ரானக்காரன், இந்த பொல்லாத உக்ரானக்காரனுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு, ஐயோ நம்ம கணக்கு கொடுக்கலன்னா நம்ம தொலைஞ்சோம், நம்முடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கணக்கை ஒப்புவிக்கிறதுக்கு தேவையான காரியத்தை செய்கிறான். ரெண்டாவது விஷயம், தன்னுடைய எதிர்காலத்துக்கு அந்த ஜாபை செக்யூர் பண்ணிக்கிறான், தக்க வைத்து கொள்ளுகிறான். நம்மளும் அப்படிதான். ஒன்று, கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற பயத்தோடு கூட வாழணும். ரெண்டாவது விஷயம், நம்ம எதிர்காலத்திற்கு பொக்கிஷங்களை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட நம்ம வாழ வேண்டும் என்பதை தான் இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவர் அதன் தொடர்ச்சியாக நம்ம சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், 2 எஜமானுக்கு உங்களால் என்ன பண்ண முடியாது, ஊழியம் செய்யவே முடியாது. ஒருவனை பகைத்து நீங்கள் இன்னொருவனை என்ன பண்ணுவீங்க, நேசிப்பீங்க. நீங்கள் அதனால என்ன செய்ய முடியாது, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் தேவனுக்கும் பணத்துக்கும் நீங்கள் ஊழியம் செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லும் பொழுது, அங்கே சூழ்ந்திருந்த அந்த பரிசேய கூட்டம் என்ன செய்கிறாங்க, லூக்கா 16:14 வாசிக்கிறோம், இவைகளெல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். பொருளாசைக்காரராகிய பரிசேயர், லவர்ஸ் ஆஃப் மணி, இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம். ஆகவே இதில் மிகுந்த நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அன்று சொல்றார் லூக்கா 16:11, அநித்தியமான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாக இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள். ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். நீங்கள் பணத்தில் உண்மையாக இல்லைன்னா நான் எப்படி என்ன உண்மையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர முடியும், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறார் ஆண்டவர். பணத்தில் உண்மையாக இருக்கிறோமா? ஆண்டவர் கொடுத்துருக்கிற பணத்திலே நம்ம உண்மையாக இல்லாட்டா ஆண்டவர் ஒரு நாள் நம்மை ஆசீர்வதிக்கவே முடியாது. ஒருவேளை உலகத்தில் நமக்கு பணம் இருக்கலாம், ஆனால் நித்திய ராஜ்யத்திலே நமக்கு பலன் ஒன்றும் இருக்காது என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு மிக அதிகமாக நம்முடைய கிறிஸ்தவ உலகத்திலே ஏமாற்றி கொண்டிருக்கிற ஒரு உபதேசம்தான் ஹெல்த் வெல்த் காஸ்பல். சுகபோகமான ஒரு உபதேசம், செழிப்பு உபதேசம், ஹைப்பர் கிரேஸ் என்று சொல்லலாம். இந்த உபதேசம் பண்றவங்க அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது அவங்க பிரசங்கம்லாம் பயங்கரமா இருக்கும். எப்படி இருக்கும்?
புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையில் நாங்கள் இருக்கிறோம், பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையில் நாங்கள் இல்லை, இன்னும் பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கைன்ற கட்டில் வாழ்கிறாங்க, நியாயப்பிரமாணத்தில் வாழ்கிறாங்க அப்படிலாம் திட்டி தீத்துட்டு இன்னுமே அவங்க என்ன எப்படி இருப்பாங்க அப்படின்னா சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு மட்டுமே வாழ்வார்கள். அவங்க ஒவ்வொருவரையும் நீங்கள் பாருங்களேன், அவங்க எல்லாரும் ஒரு குட்டி ராஜாக்களை போல வாழ்வார்கள். ஆடம்பரத்தின் உச்சக்கட்டம். ஆண்டவர் இதை வெறுக்கிறார். கிறிஸ்தவர்களே, சீஷர் கூட்டமே பணத்தை சரியாக கையாளவில்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட துர் உபதேசங்களிலே எளிதாக விழுந்து விடுவோம். இன்றைக்கு இது கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது. ஆகவே திரள் கூட்டமான ஜனங்கள் அங்கே கடந்து போகிறார்கள். அவர்களே அவர்கள் வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளும் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இப்படிப்பட்ட வஞ்சகமான வலையிலே விழுந்து போய்விடக்கூடாது. இவர்களுடைய நோக்கமே என்னன்னா பணம் தான். நீங்கள் அவங்க பிரசங்கங்கள்லாம் வாசித்தீங்கன்னா விதைங்க 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 அப்படிம்பாங்க. அறுவடையை செய்வீங்க. எதுக்கு விதைக்கணும்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு விதைக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு விதைச்சு அவங்க ஆடி கார்லையும் பென்ஸ் கார்லையும் போகிறதுக்கு, சுகபோகமான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த ஏழை ஜனங்களின் பணங்களை அவர்கள் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். பணத்தை எப்படி கையாள வேண்டும். ஹவு டு ஹேண்டில் மணி. முதலாவதாக, என்னிடத்தில் இருக்கிறது எல்லாமே என்னுடையது அல்ல, தேவனுடையது. நான் வெறும் பராமரிக்கிற ஒரு வேலைக்காரன். வாட் ஐ ஹாவ் இஸ் நாட் மைன். ஆல் தட் ஐ ஹாவ் பிலாங்ஸ் டு காட். ஐ எம் ஜஸ்ட் அ ஸ்டூவர்ட் ஹூ மெயின்டைன்ஸ். இதை மறந்துடவே கூடாது. இந்த எண்ணம் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம பணத்தை ஒழுங்காக கையாளுவோம். இல்லைனா ஏன் பணம் ஏன் பணம் ஏன் பணம்னு சொல்லியே நம்ம வீடுகள் சண்டைகள் பெருகி கொண்டே இருக்கும். மற்றவர்களை மனுஷங்களாகவே பார்க்கவே மாட்டோம். நமக்கு பணம் தான் முக்கியமாக மாறிடும். ரெண்டாவது விஷயம், போதும் என்கின்ற மனது. கண்டென்ட்மெண்ட். கண்டென்ட் லைஃப் வாழணும். இதை மிக அழகாக அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6-11 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, போதும் என்கிற மனதுனுடைய கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற மனது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இது பணக்காரங்களுக்கு தான் இது போதும் என்கிற மனது இருக்காது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏழைகளுக்கும் இப்படிப்பட்ட பண ஆசை இருக்கும். பண ஆசை உள்ளவர்கள் பணக்காரர்கள், ஏழைகளுக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏழைகளுக்கு சிலருக்கு எவ்வளோ கொடுத்தாலும் தீரவே தெரியாது. இன்னும் கொடுத்தா நல்லா இருக்குமே, இன்னும் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ரெண்டாவது விஷயம் என்னென்னா, போதும் என்கிற மனது. இது நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. இது ரொம்ப ஒரு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். உண்ண இருக்கா, உடுக்கிறதுக்கு இருக்கா, அது போதும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் எனக்கு போதும் ஆண்டவரே, நீ நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறீர், இதுக்கு நான் சரியா கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற எண்ணம் தான் நமக்கு வரணும். இதை விட்டுட்டு ஐஸ்வர்யவான்களாக விரும்பணும்னு நினைச்சோன்னா என்ன ஆகுமா? சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். சோதனையில் விழுகிறதற்கு அவர்கள் போய்விடுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பணம் அவசியம். பணம் இல்லாமல் இந்த பூமியில் நம்ம வாழ முடியாது தான். ஆனால் பண ஆசை இருக்கக்கூடாது. பணம் பணம் அப்படின்ற அந்த ஆசை நமக்கு வேறாக இருக்குமானால் இன்றைக்கு கர்த்தர் அந்த வேரை அவர் வெட்ட விரும்புகிறார். உங்களிடத்திலே அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். பணம் ஆசை என்கிற அந்த வேர் அடியோடு கூட, ஆண்டவரே நான் எடுத்து போடுகிறேன் ஆண்டவரே, என்னிடத்துல இருக்கிறதெல்லாம் உம்முடையவைகள் ஆண்டவரே, போதும் என்கிற மனது எனக்குள்ள வரட்டும் என்று ஆண்டுடைய சமூகத்தை நம்ம ஒப்புக் கொடுக்கலாம். சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். விசுவாசத்தை விட்டே போற அளவிற்கு இந்த பணம் மிக மோசமான ஒன்று. ஆகவேதான் எச்சரிப்பாய் இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. ஆண்டவர் சொல்றாரு, நீயோ
தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. நான் நல்லா ஜெபம் பண்றேன், பைபிள் வாசிக்கிறேன், ஆண்டவருக்கு இதை செய்யறேன் அதை செய்யறேன்றது மேட்டர் இல்லை. பண ஆசை ஒருவருக்குள்ள இருக்குமானால் அது தீமையானது, அது பாவம், அது ஒரு தவறான குணம் என்பதுதான் நம்முடைய பாடம். அதை தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொண்டு இருக்கிறோம். எபிரேயர்ல கூட எபிரேய நிருபக்காரன் சொல்றார் 13:5, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. பாருங்க, செமிகோலன்ல அவர் பிரிச்சிருக்கு பாருங்களேன். உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், செமிகோலன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் அர்த்தம். போதும் என்கிற மனது. அப்ப பணத்தை எப்படி கையாளணும்? ஒன்று, இந்த பணம் என்னோட இது இல்லை, ஆண்டவர் என்கிட்ட கொடுத்துருக்கிறாரு, இதை நான் பராமரிக்கிறேன். இருக்கிற வரைக்கும் எப்படி அந்த குழந்தை இந்த டாய்ஸ் வச்சு விளையாடிச்சோ அது போல் நான் இதை என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம், என் தேவைகளை நான் இது பண்ணிக்கலாம். அதில் கூட ஆண்டவர் நிறைய ஆலோசனை கொடுக்குறாரு, எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும், எப்படி இதை நம்ம செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, போதும் என்கிற மனது இருக்கணும். அதுதான் தேவ பக்தி அப்படிங்கிறாரு. நான் ரொம்ப பரிசுத்தவான் அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த பணத்தை ஒழுங்காக கையாள கற்றுக்கணும். பணத்தை ஒழுங்காக கையாளாமல் நான் ரொம்ப தேவ பக்தி அப்படின்னு சொன்னால் அது ஏமாற்று வேலை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ லவ் ஆஃப் மணி, பண ஆசை சீஷர்களுக்குள்ள இருக்கக்கூடாது, அது மிகப்பெரிய பாவம். கடைசியாக இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்வது இந்த கேள்வியில், ஹவு டு இன்வெஸ்ட் மணி பியாண்ட் யோர் கிரேவ். உங்கள் கல்லறைக்கு அப்பால் பணத்தை எப்படி முதலீடு செய்வது. இன்னைக்கு நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம்ல. இங்கே போடுங்க, இத்தனை வருஷத்தில் உங்களுக்கு டபுளாக கிடைக்கும், அங்கே போடுங்க, உங்களுக்கு இத்தனை வருஷத்தில் உங்கள் பிள்ளைகள் கல்யாணத்துக்கு உங்களுக்கு இத்தனை லட்ச ரூபா தருவாங்க. நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் எல்லாம் நமக்கு இருக்குது. ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை கொடுக்குறேன். இது எப்படிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னா, நிரந்தரமான ஒரு முதலீட்டு திட்டம். இது பெர்மனன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது என்னென்ன, ரெண்டு விஷயம் பண்ணும். ஒன்று, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லி நான் விளக்கமாக பல பாடங்களை நம்ம அடிக்கடியாக படிச்சுட்டு இருக்கிறோம்ல, கிங்டம் ஆஃப் காட். ரெண்டாவது, ஏழைகளுக்கு, புவர் அண்ட் நீடிக்கு கொடுக்கணும். நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது பணமோ பொருளோ எதுவுமே எடுத்துகிட்டே போக முடியாது. ஆனால் அவனவன் கிரியைகளை கொண்டு போக முடியும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஒரு நாளிலே நம்ம நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை கொடுப்பார்னு வேதம் சொல்லுது. எது நம்ம கூட வரும்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம், ஏழை எளிய மக்களுக்கு எவ்வளோ கொடுத்தோம். இந்த ரெண்டு மட்டும்தான் நம்ம கூட வரப்போகுது. மற்ற எல்லாம் நீங்கள் சொல்லலாம், நான் சம்பாதிச்சது என் பிள்ளைகளுக்கு தலைமுறைக்கும் சேர்த்துட்டேன், என் பேர குழந்தைங்களுக்கு கூட அவங்க சம்பாதிக்கவே வேணாம் கொடுத்துட்டேன், ஓகே, அதனால இட்டர்னல் வேல்யூ ஒன்றுமே கிடைக்க போகிறதில்ல. உங்களுக்கு நித்தியமான ஒரு வாழ்க்கையிலே உங்களுக்கு பணம் பொருள் வரப்போவதில்லை. அப்போ இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்ட ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம்னா, ஹவு டு இன்வெஸ்ட் மணி பியாண்ட் யோர் கிரேவ். உங்கள் கல்லறைக்கு அப்பால் பணத்தை எப்படி முதலீடு செய்வது. நிரந்தர முதலீட்டு திட்டம் என்னது? தேவனுடைய ராஜ்யம். ரெண்டாவது, ஏழைகள். பெர்மனன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்ன? கிங்டம் ஆஃப் காட், புவர் அண்ட் நீடி. ஏசு கிறிஸ்து கூட லூக்கா 12:33-34 வாசிக்கிறேன் பாருங்களேன். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள், அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். பண ஆசை ஒரு நோ அப்படின்னு இன்னைக்கு நம்ம தீர்மானம் செய்வோம். பண ஆசையிலிருந்து இன்னைக்கு வெளியே வருவோம். பண ஆசை அப்படின்ற ஒரு தவறான ஒரு குணத்திலிருந்து கர்த்தர் இந்த மாலை வேளையில் நம்மை விடுதலை ஆக்குவாராக. தொடர்ந்து நாம் இந்த பகுதிகளை நாம் வருகிற வாரங்களை தியானிக்க போகிறோம். இப்பொழுது கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே பணம், இதை எப்படி சம்பாதிக்க வேண்டும், எப்படி செலவழிக்க வேண்டும், எப்படி சேமிக்க வேண்டும் என்ற அநேக காரியங்களை விளக்கமாக படித்தோம். ஒரு நாளும் இந்த பணம் என்கிற அந்த வலையிலே நாங்கள் சிக்கி விடாதபடிக்கு ஏசப்பா நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம்.
பண ஆசை எங்களுக்கு ஒரு நாள் வரவே கூடாதப்பா. அதுதான் எல்லா தீமைக்கும் வேர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த பண ஆசை எங்களை பரலோகத்திற்கே கொண்டு செல்லாமல் போய்விடும் என்ற ஒரு எச்சரிப்பு இந்த பகுதியிலே நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பணத்தை நாங்கள் எப்படி கையாள வேண்டும் என்று சொல்லி கற்றிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த பணம் ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமாய் இருந்தாலும் ஆண்டவரே, அது நீர் கொடுத்திருக்கிறது. இங்கே இருக்கிற வரைக்கும் நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதற்கு பிற்பாடு நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். போதும் என்கிற மனதை எங்களுக்கு தாரும். கேட்ட சத்தியத்தின்படி நடக்க கிருபை தாரும். இந்த ஒவ்வொரு வசனங்களும் 30, 60, 100 பலன் கொடுக்க நீர் கிருபை தாரும். உமக்கே எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் 8வது தவறான குணத்தை படிக்க போகிறோம். குறித்து கவலைப்பட வேண்டாம் என்பதுதான் இயேசு கிறிஸ்து இங்கே கற்றுக் கொடுக்கிற ஒரு போதனை. கவலைப்படாதீங்க அப்படிங்கிறது தான் ஆண்டவர் இங்க சொல்லித்தர ஒரு விஷயம். வேதத்தை நாம் முழுமையாய் படிக்கும் பொழுது 2 விதமான கவலையை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 types of sorrow. கவலைக்கு எதிரான எடுத்துக்காட்டுகள். கவலை ஒரு தவளை. நாம் செய்ய வேண்டிய ஒரு பிரதானமான ஒரு வேலை. அந்த திருப்தியோடு வாழ்வீர்கள் என்று சொன்னால் அதை விட பரிதாபமான நபர்கள் வேற யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆவிக்குரிய தேவையான இயேசுவை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி விட்டீர்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீ எதுக்கோ கவலைப்பட்டு இருக்கிற. பிள்ளை சரியில்லை, குடும்பத்துல இந்த பிரச்சனை, வியாதி, எனக்கு உணவு இல்லை, உடை இல்லை, வீடு இல்லை, இதுக்காக கவலைப்படாத. கடைசியாக இந்த பாடத்தின் இறுதியில கவலைப்படாமல் இருப்பது எப்படி